சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பார்த்தா அப்பதான் வந்து தமிழுக்காக ராஜாங்கத்துக்கிட்ட பேசுறாங்க. அவ என்னப்பா பண்ணுவா? அவ ஒத்த பொண்ணா இருந்துகிட்டு அபுட்டையும் பாத்துக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம கடைக்கும் போயிட்டு வீட்டையும் பாத்துக்கிட்டு அதுல வர சம்பாத்தியத்தை வச்சுட்டு தன்னோட குழந்தைக்கான செலவையும் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட பிள்ளைய போய் நம்ம குறை சொல்லக்கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து தமிழுக்காக பேசுறாங்க. இங்கிட்டு சாவித்திரி வந்து, அம்மா ஆவுன்னு அவளுக்கு விளம்பரம் பண்றதுக்குனே வந்துருவ, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? அவ எம்பிட்டு பெரிய வேலையை பாத்திருக்கான்னு தெரியும்ல, நம்ம அண்ணனுக்கு எம்பிட்டு அவமானமா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி வந்து குறுக்க பேசிக்கிட்டு இருக்கு. உடனே அப்பதான் வந்து, ராஜாங்கம் நீ ஒரு அமைச்சரா இருந்து யோசிச்சு பாரு, ஒரு பொண்ணு வெளியில எவ்வளவு சங்கடங்களை சந்திச்சு இப்போ இந்த அளவு தன்னையும் தான் குழந்தையும் பாத்துக்கிட்டு இருக்கா. அது போக மெடிக்கல் படிப்பையும் படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப போய் அவளை குறை சொல்றதுலாம் நியாயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் தமிழுக்காக பேசுறாங்க. என்னமோ போமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க எந்திரிச்சு ரூமுக்கு போயிடுறாரு. அப்புறம் பார்த்தா மலர் வந்துட்டு இங்க தமிழோட அவுட் ஹவுஸுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் தான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னக்கா ஏக்கா வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு அங்க இருக்க பிடிக்கல தனம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா வந்துட்டு சேதுவும் தமிழும் வர்றாங்க. என்னக்கா இங்க இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல தமிழே நான் இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஏங்கா என்னாச்சு, அங்க யாரும் உங்களை இருக்க கூடாதுன்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேக்குறாங்க. சேது வந்துட்டு வேகமா என்ன மலராச்சு அப்படின்னு கேட்கவும், அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், என்னக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து மலர்கிட்ட கேக்குறாங்க. மலர் வந்து இந்த மாதிரி அவங்க போஸுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு சேதுவும் தமிழும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னக்கா சொல்றீங்க? ஆமா தமிழு, இந்த மாதிரி போஸுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போறாங்களாம். ஏதோ எம்எல்ஏவோட பொண்ணு விவாகரத்தாயி அங்க இருக்கான். அந்த பொண்ணுக்கும் போஸுக்கும் தான் கல்யாணம் பண்ண போறாங்களாம். ஈஸ்வரி அத்தை அதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அப்படி அதெல்லாம் நடக்கும்போது நான் எப்படி தமிழ் அங்க இருக்க முடியும்? என்னால அங்க இருக்க முடியல. நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் கிளம்புனேன். ஆனா மாமா வந்து என் மேல நம்பிக்கை இருந்தா நீ இங்கே இரு, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் தமிழ் நான் இங்க இருக்கேன். அதுவும் என்னால அங்க வீட்டுக்குள்ள இருக்க முடியல, அதனாலதான் உனக்கும் ஒத்தாசையா இருக்குமே நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், சேது சொல்றாரு, அதுவும் சரிதான் மலரு, நீ எங்கேயும் போக கூடாது, நீ இங்கேதான் இருக்கணும். உனக்கு அப்பா சொன்ன மாதிரி உனக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்றாரு. இங்கிட்டு தமிழுக்கு ஒரே யோசனையாயிருது. இவனுக்கு அம்புடு தைரியமா போச்சா, இவன் கெட்ட கேட்டுக்கு இவனுக்கு இன்னொரு கல்யாணம் வேற, இவன் பண்ற வேலையெல்லாம் தெரிஞ்சா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்க போறானே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன தமிழ் ஒரே யோசனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கவும், இல்லக்கா ஒண்ணும் இல்ல, நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேக்குறாங்க. இல்ல தமிழ் அப்படின்னு சொல்லவும், சரிக்கா கொஞ்ச நேரம் இருங்க நான் சமைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போறாங்க. வேண்டாம் தமிழே, நானே சமைச்சுட்டேன், எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சேதுவும் வர்றாரு. மாமா வாங்க மாமா, நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து சேதுவுக்கும் சாப்பாடு வைக்கிறாங்க. எல்லாருமா பேசி சிரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஈஸ்வரி பாத்துட்டு, ஓஹோ ஒரே கும்மாளம் குத்துமா இருக்கு இந்த வீட்டுக்குள்ள, ஒவ்வொரு டிக்கெட்டா அங்க போய் சேருது, அடுத்து உங்க அப்பத்தாவும் அங்க போய் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா ராஜாங்க வந்து ரொம்ப கோவமா வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. மோகனா வராங்க. என்னங்க ஒரே கோவமா டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், ஆனா விஷயம் தெரியாதா, அந்த தமிழ் ஹோட்டல்ல அந்த தமிழ்ச்செல்வி ஹோட்டல்ல எச்சியில எடுத்துக்கிட்டு இருக்கா. நாங்க இன்னைக்கு பிரச்சாரம் பண்றதுக்காக அந்த கடைக்கு போனோம். அப்போ அங்க உள்ளவங்களா இது உங்க மருமக தானே அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு எவ்வளவு அசிங்கமா போச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு